இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, ரொம்ப பர்ஃபெக்டா செய்யணும். அதுல யாருமே குறை கண்டுபிடிக்க கூடாது, யாருக்குமே இது தப்பானதாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பல விஷயங்களை கஷ்டப்பட்டு இவர்களுடைய வாழ்க்கையில சரியான விஷயங்களை செய்வாங்க. என்னதான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டா இருக்குன்னு நினைச்சாலும் இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தங்க கூட இவர்களுக்கு வாழ்க்கையில பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. எதை செஞ்சாலும் ஏதாவது குறைகளோட செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை இவர்களுக்கு பார்க்கும்போது கோபம் வரும். ஆனா அந்த விஷயங்களை கூட பெருசா எடுத்துக்காம கோபம் வந்தாலும் பரவாயில்ல நம்ம செஞ்சிருவோம் அப்படின்றதுக்காக மற்றவர்களுக்கு உதவியா நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. முக்கியமா சொல்ல போனா ஒருத்தங்க உதவி கேட்கிறாங்க அப்படின்றத விட உதவி கேட்காம செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள முதல்ல யாரும் தெரியுமாங்க? மிதுன ராசியுடைய ராசி அதிபதியாக புதன் பகவான் அமைந்திருக்கிறார். புதன் பகவானாலே அறிவு, ஆற்றல், வேகம், விவேகம்னு அனைத்திலுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க. என்னதான் இவர்கள் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே சிறந்தவங்களா இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. ஏங்க நாங்க எல்லாத்துலயும் சிறந்தவங்க தானே அப்படின்னா ஏன் முன்னேற்றம் இல்லை அப்படின்ற கேள்வி வரலாம் மனசுக்குள்ள. உண்மை என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க சிறந்தவங்க தான். ஆனா பிரச்சனை என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அன்புன்ற ஒரு விஷயம். ஏன்னா புதன் பகவானாலே அன்பு இருக்கு இல்லைங்க. அப்படிப்பட்ட அன்பை எல்லார் மேலேயுமே பயங்கரமா காமிப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். உதவி ஒருத்தங்க கேட்டு பண்ணுவாங்கன்னு நான் சொன்னல, கேட்காமலே பண்ணக்கூடிய நபர்கள் அது மிதுன ராசிக்காரர்கள். கேட்டு பண்றவங்க கூட கேட்காம பண்றவங்க தான் மிதுன ராசிக்காரர்கள். இப்படிதான் மிதுன ராசிக்காரர்கள் உதவியை ஒருத்தங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி மற்றவங்களுக்குன்னு உதவிகள் செய்ய மிதுன ராசியினுடைய வளர்ச்சி என்பது தடைபடுது. அதாவது இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மற்றவங்களை மேல அனுப்பிடுறாங்க. இவங்க அதே இடத்துல கீழே கீழே வர வேண்டிய நிலைமை. ஏன்னா ஒருத்தங்களை மேல ஏற்றி விடுறோம் அப்படின்னா ஒருத்தங்களை மிதிச்சு தான் ஏற முடியும், இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி தான் ஏற முடியும். அப்படி இருக்கக்கூடிய விஷயம் தான் மிதுன ராசிக்காரர்கள் பிடிச்சி மேலே ஏறுறாங்க, அதுக்கப்புறம் மிதிச்சுட்டும் மேலே ஏறி போயிடுறாங்களே தவிர இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய முன்னேற்றங்கள் என்பது இல்லாம போச்சு. இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மிதுன ராசிக்காரர்களை பயன்படுத்தாத நபர்களே கிடையாதுங்க. இவருடைய அறிவு, வேகம், ஆற்றல், முக்கியமா சொல்ல போனா இவருடைய யோசனைகள் எல்லாத்தையுமே பக்கிருந்து ஒன்னொன்னா கேட்டு 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 இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஆனா எல்லோரும் சேர்ந்து கடைசியில இவர்களை விட்டுட்டு தான் மட்டும் வாழ்க்கையில முன்னேறினா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் இவங்களுக்கு மன வருத்தத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்னடா இது இவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே, நம்ம இவங்களுக்காக எவ்வளவு பண்ணோம் ஆனா இவங்க புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மன வருத்தத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசினுடைய வாழ்க்கையில மற்றொரு பிரச்சனை தாங்க இந்த காதல். காதல்லாம் போதும், மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எதையும் விட காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காதல்னு எப்படி சொல்றதுங்க, எல்லாரும் இப்ப இருக்கக்கூடிய காதல் நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. இவருடைய காதல் என்பது ஒருத்தங்களை பார்க்கறதும் பார்த்து கொண்டே பேசுவதும், முக்கியமா அன்புக்காக மட்டுமே காதல் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில பல நபர்கள் அன்புக்காக காதலிக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி. தெரியும் உங்களுக்கு எதற்காக இப்ப இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் மாற்றி மாற்றி விரும்புகிறார்கள். முந்தியெல்லாம் காதல் அப்படின்றது ரொம்ப எப்படி சொல்றேன்னா வயசு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப காலங்கள் கழிச்சு ஒரு பயத்துலதான் காதல் பண்ணாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒரு பெண் ஒரு ஆண் 10 வயசு 12 வயசு 9 வயசு இந்த காலகட்டங்களே விரும்ப ஆரம்பிக்காங்க மற்றொரு பெண்களை. இது என் காதலி, இது என் காதலன், இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள போறாங்க. இதனாலேயே பல நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது மிதுன ராசினுடைய வாழ்க்கையில இப்படின்றது இல்லை. இவர்களுடைய வாழ்க்கையில வயசு பல நாட்கள், அதாவது சொல்ல போனா இவர்களுடைய முதல் காதல் எப்ப தெரியுமாக ஆரம்பிச்சிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்குலாம் ஒரு 18 இல்லைன்னா 21 25 இந்த ஒரு காலகட்டங்கள்ல தான் முதல் காதலே உண்டாயிருக்கும். இப்படிப்பட்ட மிதுன ராசினுடைய வாழ்க்கையில தாங்க பெரும் பிரச்சனைகளாக இருக்கிறது இந்த காதல் விஷயங்கள். காதல்ல ஒருத்தங்களை நம்புவாங்க, அந்த பெண்ணையும் சரி ஆணையும் சரி அதிகமா நம்பிடுவாங்க. தன்னையே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. வாழ்க்கையில எதையும் விட இவங்க தான் எனக்கு முக்கியம், இவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அவங்களுக்காக கொடுத்துருவாங்க. ஆனா கடைசியில அந்த ஒரு நாள் வரும்போது எல்லாத்தையும் கொடுத்து இவங்களை ஒன்றதை நம்ம ஒண்ணும் இல்லையே, ஒன்றது நான் என்ன இடத்த எடுத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி குப்பையில தூக்கி போட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறோம், எடுத்துக்காட்டு சொல்றேன், பிஸ்கட் பாக்கெட் வாங்குறோம், விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. பிஸ்கட் பாக்கெட் கையில எடுத்துட்டு சாப்பிடும் போதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெறும் காலி பேப்பர் தானே இருக்கு, இது நமக்கு என்ன யூஸ் பண்ண போகுது, ஒண்ணு கிடையாது, சரிட்டோ அப்படின்னு கொல்லி குப்பையில போட்டுருவாங்க பாத்தீங்களா கசகி. அது போலதாங்க இந்த மிதுன ராசிக்காரர்களும் காதல், தொழில், வேலை, குடும்பம்னு ஒவ்வொன்றுத்துலயுமே இப்படி உள்ள வர வரைக்கும் அவ்வளவு அருமையை பார்த்து ருசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா தூக்கி போட்டு போகக்கூடிய நிலைமை தான் மிதுன ராசினுடைய வாழ்க்கை. இப்படி இருந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, சிரமப்பட்டிருக்காங்க. வாழ்க்கை மாறவே மடிக்கின்ற வருத்தத்துல பல நாட்கள் அழுதுருக்காங்க கண்ணீரோடு. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில சொர்க்க பூமி, சொர்க்க காலங்கள் தாங்க. இனி எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. சரி, இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார் என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
மிதுன ராசிக்கார நேர்களே, நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே உங்களுக்கு நல்லது தாங்க நடக்க போகுது. இதற்கு முன்பு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பின்னோக்கி தள்ளியிருக்கும். இது நம்ம சரியா தான் பண்ணோம், ஆனாலும் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்தாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களை ரொம்பவே பின்னோக்கி தள்ளியிருக்கும். அதுல இருந்து அவர்களால் மீளவும் முடியாம இது எப்படி வெளிவரப்புறம் தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வையும் மாற்றத்தையும் சந்திக்கும் மிதுன ராசினுடைய வாழ்க்கையில. மிதுன ராசினுடைய வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. காதலிச்சு ஏமாத்தப்பட்டவங்க இந்த மிதுன ராசிக்காரர்களா இருப்பாங்க. ஏமாற்றப்பட்டதுக்கு அப்புறமா என்ன செய்வதுன்னே தெரியாம குழும்பி போயும் இருப்பாங்க. இப்ப வரைக்குமே மிதுன ராசினுடைய வாழ்க்கையில ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையை விரும்பிட்டு அவர்களை மறக்க முடியாம நாளுக்கு நாள் அவர்களையும் நினைச்சுக்கிட்டே வருத்தப்பட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த மிதுன ராசினுடைய காதல் வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து இப்போ ஒரு 2010 காதலிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல 2010 ரொம்ப அதிகமா இருக்கும் கூட வச்சுக்கோங்க, 2020 இல்ல 21 22 கூட வச்சுக்கலாம். 22 விரும்பி இருப்பாங்க, 22 இருந்து இப்போ வரைக்கும் விரும்பி இருப்பாங்க. திடீர்னு ஒரு மாசம் முன்னாடி 2 மாசம் முன்னாடி தான் காதல் ஒரு முடிவு அடைஞ்சிருக்கும், இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட முடிஞ்சு வந்திருக்கும். இந்த காலங்கள் நிலவுகளுக்குள்ள இவர்களுக்குள்ள கொடுத்த பொருட்களாக இருக்கலாம், இல்ல போட்டோ எடுத்துப்பாங்க அதுவா இருக்கலாம். இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, இவங்ககிட்ட அவங்க நினைவா ஒரு விஷயம் இருக்குதா அதை யாருக்கும் கொடுக்கவும் முடியாம, அதை அழிக்கவும் முடியாம, அதை தூக்கி போடவும் முடியாம மனசு வராது. தனக்கு பிடிச்ச பொண்ணாச்சு, தனக்கு பிடிச்ச பையனாச்சு, எப்படி நான் அவங்க கொடுத்ததை தூக்கி போட முடியும்? அவங்க அந்த பொருளை தூக்கி போட்டோம்னா அவங்களே தூக்கி போட்ட மாதிரி தானே. என்னால அது முடியாது. எனக்கு பிடிச்சவங்க என் கூட தான் இருக்கணும். அவங்களனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய நினைவா இருக்கக்கூடிய பொருட்களாவது என்கிட்ட தான் இருக்கணும்னு எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சு ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு இவர்கள் பல நாட்கள் கண்ணி விட்டுருக்காங்க. மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணையும் பையனை எழுந்துட்டேன்னு தினமும் அழுதுகிட்டு இருக்காங்க. கண்ணீரோட தாங்க தூங்குறாங்க. கண்ணீர் இல்லாம ஒரு நாள் தூங்குறது கிடையாது. இப்படிப்பட்ட மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில யாரை இழந்துட்டோம்னு நினைச்சாங்களோ, யார் தன்னை விட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் சேர்வதற்கான சூழ்நிலைகள் என்பது உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, காதலிச்சோம் ஆனா வேற ஒரு பையனையோ வேற ஒரு பொண்ணையும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்ன வேணாம்னு தூக்கி எரிஞ்சிட்டாங்க, நான் கடைசி அவங்கள ஒரு நிமிஷம் பார்க்கணும், ஒரு தடவை அவங்க கூட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஏன்னா மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியும், ஆனாலும் ஒரு ஏதாச்சும் நான் கடைசியா பார்த்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிதுனராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும். இதனால் வரைக்குமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்தது கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த காதல் வாழ்க்கையில அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டாக போகுது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்களுக்கு பெரும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தாங்க இருந்துச்சு. வேலைக்கு போனாலே நிம்மதி இல்லாம இருக்கக்கூடிய நிலைமை தான் இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்டா வேலைக்கு இன்னைக்கு வந்தோம், இப்படி இப்படி நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்ற மாதிரி இவர்கள் ஒரு நாளும் கண்ணீரோட தான் இருந்திருக்காங்க. ஏன் இன்னைக்கு வரைக்குமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் இப்படி நடக்குதுன்ற மாதிரி வருத்தப்பட்டிருக்காங்க, வேதனைப்பட்டிருக்காங்க, நிறைய அழுதுருக்காங்க. ஆனா இவர்களுக்கு யாரும் உதவி செய்யவும் வரல, இவர்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் கூட யாருக்கும் வராம இருந்திருக்கும். ஆனா இனி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். தொழில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைனால இவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இல்லை என்று பல நாட்கள் இவர்கள் தூக்கம் இல்லாமலா கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளை சந்திப்பாங்க. முக்கியமா மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில பெரிய கஷ்டமா செல்வ பிரச்சனைகளும் இருந்துச்சு. இனி கோடி கோடியாக உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் நித்தம் தேடி வரப்போகுது. இனி துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. அதுவும் உங்களுக்கு பிடித்த நபர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாக போகுது. இதற்கு முன்பு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க கூட உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சில நாட்கள்ல கண்ணீரோடு இருந்திருக்கீங்க. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இவங்க போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் மேல கோபமும் வெறுப்பும் இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்க தானே, தெரியாம பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி மன்னிக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருந்துச்சு. என்னதான் உங்ககிட்ட நீங்க எப்படி சொல்றதுன்னா உங்களுடைய மரியாதைக்கு ஏற்ப நீங்க அவர்களுடைய மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுல இருந்தாலும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் என்பது கிடையாதுங்க. அதாவது ஒருத்தங்க ஏமாத்தும் போது நமக்கு மன கஷ்டமா இருக்கும். ஆனா ஏமாத்தவங்களுக்கு அது கஷ்டமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ரொம்பவே துன்பப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க முன் எப்படி ஏமாத்திட்டாங்களே, தனக்கு பிடிச்சவங்களே இப்படி தன்னை காயப்படுத்திட்டாங்களேன்ற மாதிரி எவ்வளவு நாட்கள் அழுதுருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா தீர்வுகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும். முக்கியமா உங்களை ஏமாத்தின நபர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பாங்க. உங்களை யார் யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பல நபர்கள்ட்ட ஏமாறுவதற்கான சூழ்நிலை உண்டாகும். அதை நீங்க பார்க்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட ஆரம்பிக்கும்.
நீங்க இதற்கு முன்பு உங்களெல்லாம் சில நபர்கள் வேண்டாம், நீ இவங்க கூட இருந்தாலே என் வாழ்க்கை கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி உங்களை காயப்படுத்தின சில நபர்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்பாங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி. அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுதுங்க இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. இது நாள் வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்காக இவர்கள் முயற்சி செய்யாத நாட்களே கிடையாது. ஆனா என்னதான் இவர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணாலும் அதுல தோல்விகளை மட்டுமே தான் சந்திச்சாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன